ஹாய் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 வீடியோவில் வந்து எப்படி சிக்கன் பிரியாணி வந்து சிம்பிளாக இருக்கிற பொருளை வச்சு செய்யணுன்றது பொருள்கள்லாம் காமிச்சாச்சு ஃபஸ்ட்டு வீடியோவில். இது செகண்ட் வீடியோவில் வந்து இந்த சிக்கன்லாம் வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புலாம் போட்டு ஊற வச்சுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் டப்ராவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த வதக்கின அந்த வெங்காயம் தக்காளி கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனையும் சேர்த்துட்றோங்க. இது பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக உங்களுக்கு போட்டிருக்கேங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஏற்கனவே போட்டாச்சு. இது செகண்ட் பார்ட்டு. தேர்டு பார்ட் வந்து அப்புறமா உங்களுக்கு போடுவேன். சரிங்களா? இப்போ இது நல்லா மிங்கிள் ஆகட்டும். இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க. ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர். இதை வந்து நம்ம தண்ணியில் கலக்கியும் ஊற்றலாம். நான் வந்து அப்படியே வந்து போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் காரம் வந்து கொஞ்சம் பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே ஒன்றா கிளறிக்கலாங்க. பாருங்கள், சிக்கன் வறுவல் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? இதை நம்ம அப்படியே எடுத்து வேக வச்சு சாப்பிட்டோம்னா சிக்கன் வறுவல், கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிட்டோம்னா சிக்கன் குழம்பு. சரிங்களா? இப்போ இதை வந்து கொஞ்சம் மிங்கலாகி வரட்டும். இது வந்து பாஸ்மதி ரைஸும் சாப்பாட்டு அரிசியும் சம அளவு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது எடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா புரியாது. பார்ட் 1 வீடியோவும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும் இல்லைங்களா? யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ பாருங்கள், அது நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு. அது கூட வந்து நம்ம தண்ணி தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணியுடைய அளவுலாம் வந்து நான் வைக்க மாட்டேன், தோராயமாக தாங்க வைப்பேன். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இது நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி ரைஸு அண்டு சாப்பாட்டு அரிசி ரெண்டுமே அது கூட வந்து சேர்த்து கலந்துக்கலாம். பார்த்தீங்களா? நல்லா கொதிக்குது இல்லைங்களா? இப்போ இந்த கொதிக்கிற டைமில் அந்த எண்ணெய்லாம் லைட்டாக மேலே வருது பாருங்கள். அந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி பிடிக்கும்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் பிரியாணிக்கு என்ன சைடிஷ் வந்து வச்சோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து என்ன சைடிஷ் வச்சுருக்கேன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நான் போடுவேன். சரிங்களா? இதுக்கு பக்காவாக என்னென்ன சைடிஷ், நிறைய சைடிஷ் செஞ்சுருக்கேன். அது என்னன்றது பார்ட் 3 வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? இது பார்ட் 2 வீடியோ. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். சரிங்களா? இப்போது இந்த கொத்தமல்லி அண்டு புதினா இப்போ ஓரளவுக்கு தண்ணிலாம் இருந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்மக்கிட்ட நெய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து நெய் சேர்க்கலை. இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சரிங்களா? சேர்த்துட்டு ஒரே கிளறு. புதினாலாம் வாஷ் பண்ணியாச்சுங்க. அதை விட்டுட்டு இதுக்கு நான் வந்து ஸ்பெஷலாக என்ன சேர்க்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கஸ்தூரி மெஹந்தின்னு சொல்லிவிட்டு அதை நல்லா கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து லைட்டாக கிளறிட்டு நம்ம டம் போட்டுடலாம். டபரா பிரியாணி டம் போட்ட உடனே ரெடி ஆகிடும். சரிங்களா? இப்போது மேலே வந்து அந்த இடிகல்லையும் வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இந்த சைடு வந்து நம்ம மசாலா எக் ஆம்லேட்டு, சில்ட்ரன்ஸ்க்காக மசாலா எக் ஆம்லேட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பார்ட் 2 வீடியோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 1 வீடியோ பிடிச்சிருக்கா, பார்ட் 2 வீடியோ பிடிச்சிருக்கான்றதே எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 3 வீடியோவும் போடுறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.